வணக்கம் மக்களே. லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் வரும். ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லைனா அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, பேசாமல் நம்ம வேஸ்ட்டாக, நம்ம கேப்பபிள் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதான் இந்த வீடியோவில் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நான் வந்திருக்கேன். இது ஒரு மோட்டிவேஷனல் இல்லை, ஒரு சேஞ்சுனே எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் லைஃப்பில் இருக்கிற டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிலீவ் இன் யுவர் செல்ஃப்ஸ். ஏன்னா எல்லோரும் பிலீவ் இன் செல்ஃப்ஸ் நிறைய திருக்குறளாக கேள்விப்பட்டேன்னா நீ என்னடா பண்ண போகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக நான் பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். இருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு ஃப்ரெண்டு ஸ்டோரி சொல்ல போகிறேன் பாருங்கள். அவன் ஸ்கூலில் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். டீச்சர்ஸ் யோசிச்சு இதுதான்ப்பா உன்னோட லிமிட்டு, நீ இவ்வளோ படிக்க முடியும், இது மேலே அவனோட படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு ஸ்மால் ட்ரீம் இருந்தது. என்னென்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகுறதுன்னு ஒரு ட்ரீமு. டெய்லி 3 hours படிப்பான். நிறைய ஃபெயிலியர்ஸு, நிறைய லேட் நைட்டில் நிறைய கோடிங் பண்ணி எப்படியோ ஒரு 5 years கழித்து ஒரு டாப் கம்பெனியில் ஜாயின் ஆகிட்டான். இதில் மாற என்ன? உங்கள் செல்ஃப் டவுட் தான் உங்களோட பிக்கெஸ்ட் ஆப்ஸ்டாக்கிள். உங்கள் பெரிய தடையே உங்களோட செல்ஃப் டவுட் தான். நீங்கள் பொட்டென்ஷியலாக இருந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீங்கள் பவர்னு. சக்ஸஸ் பாத்தில் ஃபெயிலியர் இல்லைன்னா என்ன விஷயம்? ரொம்ப ஃபேமஸ் கோட் சொல்லட்டுமா? ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் ஃபீட்பேக். தளபதியும் ஒரு ஆடியோ லான்ச்சர் சொல்லியிருப்பார். கஷ்டங்கள் வருதுல, எதிர்கோம்ல, அப்போ நம்ம சரியான வழியில் தான் போயிட்டுருக்கோம். தளபதியே சொல்லிட்டாரு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இருங்க, இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தாமஸ் எல்வா எடிசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அவர் என்ன பண்ணார்? ஒரு பல்பை கண்டுபிடிச்சார். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது பல்பை கண்டுபிடிச்சார். ஆனால் அவர் எவ்வளோ டைம் அதுக்கு ஃபெயிலியர் ஆகி எவ்வளோ டைம் அவர் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பார். 1000 attempts அந்த லைட் பல்பை க்ரியேட் பண்ணால், ஆனால் ஃபெயில் ஆனார். ஆனால் அவர் சரண்டர் பண்ணாரா? அப்புறம் வேர்ல்டில் எல்லாரும் அவர் பார்த்து தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவர் 1000 time ஃபெயிலியர் ஆனி அப்புறம் திரும்பியும் ஒரு பல்பு கண்டுபிடிச்சி அதுதான் இப்போ இதுவாகிடுச்சு. உங்களோட லைஃப்பில் ஃபெயிலியர் வந்தால் அது எண்ட் இல்லை, அதுதான் ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா இதுதான் ரியல், இதுதான் ட்ரூ. ட்ரீம் பண்ணுறது ஈஸி, ஆனால் அது ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் ரியாலிட்டி ஆகும். நீங்கள் நிறைய கனவு காணலாம், ஆனால் அதுக்கு நீங்கள் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களோட ஒர்க்கை. அந்த ட்ரீம்க்கு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாதான், இப்போதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்கிறேன், இருங்க. நான் ஒரு ஸ்மால் யூடியூபர் ஃப்ரெண்டு பார்த்து சொல்லட்டுமா? அவன் டெய்லி ஒரு 2 videos போஸ்ட் பண்ணுவான். டெய்லியும் எவ்வளோ வியூஸ் கிடைக்கும்? ஒரு 10 views, அதுவும் 0 comments. கொஞ்சம் என்ன மாதிரி. ஆனால் அவனோட ஐடியா என்னது? டெய்லி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அவனோட ஐடியா. 1 yearல 100K ரீச் பண்ணிட்டான். பார்த்தீங்களா? இதுக்கு என்னது? கன்சிஸ்டன்சி தான் தேவை. ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஐடியா. இது கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் சூப்பராக மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கீங்க, ஆனால் 3 days அப்புறம் அந்த மோட்டிவேஷன் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அதை பற்றி திங்க் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சும்மா சொல்கிறேனே, மைக்கேல் ஜார்டன் 10,000 hours ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அவரால் அந்த சக்ஸஸ் அடிக்க முடிஞ்சுது. நீங்கள் ஸ்மாலாக ஒரு டெய்லி ஸ்டெப்ஸ் எடுங்க. 1 monthல டிஃப்ரென்ஸை பாருங்கள். உங்களுக்கே கன்ஃபார்ம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் ஸ்டெப்ஸாக ஒரு நாள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இதுவை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா 1 monthல கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். அதுவே 6 monthsல உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகும். டெய்லி ரொட்டீன்ஸ், ஸ்மால் வின்ஸ், ப்ரோக்ரஸ் பார் ஃபில்லிங். இப்போ உங்களை நீங்களே நம்புங்க. டேக் ஆக்ஷன், ஸ்டே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு கன்சிஸ்டன்ட், பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க். இப்போது நீங்கள் மார்னிங் எடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. அது இல்லை, எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் 10 million 20 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிறதா பார்க்குறீங்களே. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைஃப்பில்? உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். உங்கள் ஃபேமிலி உங்கள் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க. அவன் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணு, அவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கான், நீனும் பிஸ்னஸ் பண்ணு. ஆனால் உங்களுக்கு எப்போ செட்டில் ஆகிற ஐடியா இருக்குது? சொசைட்டியோட ப்ரெஷர், ரிலேட்டிவோட கொஷின்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ப்ராக்ரஸ், இதெல்லாம் சேர்ந்து நம்ம மைண்டில் ஒரு கொஷின், ஒரு டவுட் க்ரியேட் ஆகும். நான் கேப்பபிளா அப்படின்னு ஒரு டவுட் க்ரியேட் ஆகும். அந்த டவுட்டை நீங்கள் அழிச்சிட்டு என்னால் முடியும்னு நீங்கள் நினச்சி தான் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் சீக்கிரமாக கிடைக்காது. சக்ஸஸ் டஸ் நாட் கம் ஓவர் நைட், இட் இஸ் அ பிக் ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் ஃபெயிலியர் இல்லை, செல்ஃப் டவுட் தான்.
ஃபெயிலியர் வந்து ஒரு ஈவெண்ட், செல்ஃப் டவுட் தான் ஒரு பாய்சன். அது டெய்லி கொஞ்சம் உங்கள் கான்ஃபிடென்ஸே கில் பண்ணும் இந்த செல்ஃப் டவுட். நீங்கள் ட்ரை பண்ண முன்னாடியே நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்கன்னு உங்கள் செல்ஃப் டவுட் சொல்லும். ஆனால் அதை நீங்கள் கேட்கக்கூடாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் இருங்க. ஒரு பையன் இருந்தான். அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன மாதிரி. அவன் ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் எடுப்பான். ஆனால் அவனோட கனவுகள் பெரிய பிக் ட்ரீம்ஸ் இருக்குது அவனுக்கு. அவனோட ட்ரீம் என்ன தெரியுமா? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். பட் எல்லோரும் சொல்கிறாங்க, உன்னால் முடியாதுப்பா, ரிஸ்க் எடுக்காதப்பா, சேஃப் ஜாபாக பார்த்து செட்டில் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் செம்மையாக பயந்துட்டான். 3 இயர்ஸ் கழித்து அவன் ட்ரீமை போஸ்ட்போன் பண்ணிட்டான். 3 இயர்ஸ் அப்படியே நம்ம போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஒன் டே மிரரில் பார்த்தான். அவன்கிட்ட ஒரு கொஷின், இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேனா? ஆன்சர் நோ. அப்போது தெரிஞ்சிச்சு அவன் ஃபெயிலியரை பயப்படாமல் அவன் ஜட்ஜ்மெண்ட்டை தான் பயந்துருக்கான். அந்த டே முடிவு பண்ணான், ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகணும். நைட்லலாம் கத்திக்கிட்டான். மார்னிங்கில் வேலை, வீக்கெண்ட்ஸில் ஒர்க் ஆன் ட்ரீம். ரிசல்ட் இம்மீடியண்ட்டாகவே வராது. ஏன்னா ரிசல்ட் இம்மீடியண்ட்டாக வராது. பட் 2 இயர்ஸ் அப்புறம் அவன் லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்படி? டேலண்ட்னால இல்லை, மணினால இல்லை, எந்த நாளையும் இல்லை, ஒன்லி கன்சிஸ்டன்சினால் மட்டும்தான். இப்போ நீங்களும் ரிக்ரெட் பண்ணுவீங்க ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு, ஒரு 3 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் கழிச்சு, அப்போ நான் பேசாமல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இப்போயும் நான் மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி வந்திருப்பணும், அப்போ நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க. ஆனால் அதுவே அந்த 5 இயர்ஸ் முன்னாடியே நீங்கள் என்ன மாதிரி இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படி வச்சுருக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்போ ரிக்ரெட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அப்பா நான் இப்போவே ஒரு மிஸ்டர் பீஸ்ட் அளவு மிஸ்டர் பீஸ்ட் தாண்டி நான் ஒரு யூடியூபர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ மோட்டிவேஷன் டெம்ப்ரரி, டிசிப்ளின் பர்மனெண்ட். உங்களுக்கு ஃபீல் வரனாலும் ஒர்க்கு உங்கள் ஃபீல் ஆகிறதுனால ஒரு ஒர்க் பண்ணி, உங்களுக்கு எனர்ஜி இல்லைனாலும் ஸ்மால் ஸ்டெப் எடு அப்படின்னு நினைக்காதீங்க. ரெயின் வருது, மழை வருதுல்ல, ஸ்டாப் பண்ணுற மாதிரி இல்லை. சன்ரைஸ் ஆகும் வரை வெயிட் பண்ணி வேண்டியது தான். மழை வருதுன்னு நீங்கள் ஸ்டாப் ஆகாதீங்க. சன்ரைஸ் வருதுன்னு எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். கொஞ்சம் பேருக்கு புரியாமல் இருக்கலாம், கொஞ்சம் பேர் புரிஞ்சிருக்கலாம். புரிஞ்சால் எடுத்துக்கோங்க, புரியலாம் விட்டுங்க. ஏன்னா யாரும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் டைம் கொடுக்க மாட்டாங்க. பர்ஃபெக்ட் டைமு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மூமெண்ட் தான் அது ஒரு பர்ஃபெக்ட் டைம். ஓகேவா? ஜிம்மில் இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே பாடி ரெடி ஆகிடுமா? ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அப்போ தான் உங்களுக்கு மசில்ஸு எல்லாமே உருவாகும். அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். திங்கிங்கில் இருந்தால் டவுட் தான் வரும். உங்கள் மைண்ட் உங்களோட பவர்ஃபுல் டூல். அதை நீ சரியாக யூஸ் பண்ணுறியா இல்லை அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறா, அது நீங்கள் பாருங்கள். நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஆனால் நீ அதை பிலீவ் பண்ணுறியா? எவ்ரி டைம் உன் மைண்ட் சொல்லும், உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும். ஆனால் வாட்ச் மீ, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு நீ போ. உனக்கு தெரியுமா, எல்லா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் பின்னாடியும் ஒரு பேக் ஸ்டோரி இருந்துதான் ஆகும். இப்போ யாராச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்களே எடுத்துகிட்டு அவன் இப்போ ஒரு 1000 டைம்ஸ் ஃபெயில் ஆகிட்டு அந்த இன்னொரு டைமும் ஃபெயில் ஆகி சரிப்பா நம்மளை குயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தா இப்போ ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டோ ஒரு பெரிய ஆந்த்ராலஜிஸ்டோ என்ன வேணால் ஆயிருக்க முடியுமா? இல்லை. டைம் ஃபெயில் ஆனாலும் அடுத்த டைம் நான் கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால்தான் இப்போ ஜெயிச்சு நிற்கிறாங்க. ப்ரெஷர் இல்லாமல் டைமண்ட் கிடைக்காது. ஹீட் இல்லாமல் பியூர் கோல்ட் ஆகாது. ஸ்ட்ரகிள் இல்லாமல் நீ ஸ்ட்ராங் ஆகவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்தா ஒய் மீன்னு கேட்காத. கண்டிப்பாக என்னை ஸ்ட்ராங்கர் ஆகிறதுக்கு தான் நீ நினச்சி பாரு. அப்போ தான் உன் வெற்றி உன் கையில். ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ ப்ராக்டிக்கலாக பேசலாமா? இருங்க. 30 மினிட்ஸ் உங்கள் கோலை பார்த்து நீங்களே டெடிகேட் பண்ணுங்கள். ஃபோன் யூசேஜ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஃபோன் நோண்டுறது முக்கியமாக அவாய்ட் பண்ணுங்கள். டெய்லி ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வீக்லி இல்லை மந்த்லியாச்சும் ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் சர்க்கிள், நெகட்டிவ் பீப்புளை தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் பீப்புள்கிட்ட இருந்து உங்களை தூரமாக வச்சுக்கோங்க. இப்போ யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு இவனால் முடியாதுடா எல்லாம் முடியாதுடா அப்படின்னு நினச்சி நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்டருந்து கொஞ்சம் தூரமாக இருங்க. ஏன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்ககிட்டருந்து நீங்கள் தூரமாக இருந்தால் தான் உங்களால் பாசிட்டிவாக அட்டைன் பண்ண முடியும். உங்களுக்கே நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் இம்ப்ரூவிங். ஸ்மால் சேஞ்சஸ் தான் ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உருவாக்கும். இமேஜின் பண்ணுங்கள், 1 இயர் அப்புறம் நீங்கள் ஒரு மென்டலி ஸ்ட்ராங், ஃபினான்ஷியலாக பெட்டர், கான்ஃபிடென்ஸாக பேசினா வேறு லெவலில் இருக்கும்.
அப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஹேட்டர்ஸ் அவங்களாம் சைலண்ட் ஆகிடுவாங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும். அது ட்ரீம் இல்லை, அது பாசிபிள் தான். பட் கண்டிஷன், நீ ஆக்ஷன் எடுக்கணும். நீங்கள் கனவு காண்டிகிட்டே இருக்கும் போது அதோட ஆக்ஷனும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களால் முடியும். டயர்டானாலும் பரவாயில்ல, ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்டாப் ஆனால் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடாது. ஸ்டாப் ஆனால் உங்கள் லைஃப் இதுவாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டாப் பண்ணவே கூடாது, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. பிகாஸ் உங்கள் ஸ்டோரி இன்னும் முடியலை, இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பெஸ்ட்டு சாப்டர் இன்னும் வரலை. ரிமெம்பர் திஸ், உங்கள் லைஃப்பை சேவ் பண்ண யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் தான் வரப்போகிற. ஸோ எழுந்து ஸ்டார்ட் பண்ணு, ஒன் ஸ்டெப் போடு. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, இப்போது எப்போ வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப பெட்டர். ரைட் நவ். இஃப் யூ ஆர் ரெடி டு சேஞ்ச், கமெண்ட் ஐ வில் நாட் குவிட், ஐ வில் மேக் மை ஃபேமிலி ஸ்ட்ராங்கர் அப்படின்னு உங்கள் கமெண்ட்டில் நீங்களே தாராளமாக அடிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் நெகட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த நெகட்டிவ் அவங்களும் பாசிட்டிவாக மாறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி வேறு மெசேஜ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட்டில் என்ன போடணும்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே போடுங்க. நானும் பார்க்குறேன் எவ்வளோ பேர் இன்னிலேருந்து க்ரோ ஆகிறீங்கன்னு. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகே, நன்றி, வணக்கம். அத்துடன் உங்கள் அஞ்சன் கிரண், உங்கள் ஆன்சர் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.